தொல் திருமாவளவன் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில், குறிப்பாக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியான அந்த வீடியோவில் இருந்து தொடங்கி தொல் திருமாவளவனுடைய மொத்த சோசியல் மீடியாவையும் டீல் பண்ணுறது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பள்ளி படிப்பையெல்லாம் திருச்சியில் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் லாட்டரி அதிபர் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய மார்ட்டின் அவர்களுடைய சொந்த மருமகன். தொல் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரா, அல்லது ஆதவ் அர்ஜுனா விசிகாக்குள்ளேயே தன்னை ஒரு 2ஆம் கட்ட தலைவராக நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியா? அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கும் போதே திருமாவளவன் 3 முறை ஆதவ் அர்ஜுனா பெயரை சொல்றார். இந்த மாநாடை திராவிட கட்சிகளுக்கு இணையாக அல்லது தேசிய கட்சிகளுக்கு இணையாக இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடை இவர் நடத்தி காட்டிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் அப்படிங்கிறார். ஆதவ் அர்ஜுனாவை ஏன் திருமாவளவன் இவ்வளோ நம்புறாருன்னா, அவருக்கு கீழே விசிகா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பொறுப்பை கொடுத்த பின்னாடி தான் பானை சின்னத்துக்கு 2 எம்பிக்கள் கிடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் தனி தொகுதிகளுடைய எண்ணிக்கை 44, பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் 2, அப்படி மொத்தம் 46 தொகுதிகள் இருக்கு. அப்படி பார்த்தா நம்மள்ட்ட ஒரு 8 தொகுதியை தள்ளிட்டு கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுச்சு திமுக. நமக்கு 8 தொகுதிகளோ 6 தொகுதிகளோ தந்துட்டு நம்மை வைத்துக்கொண்டு ஒரு 35 தொகுதிகளாவது ஜெயிச்சு விடுறாங்க. ஸோ நமக்கு 20 தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி அவர் விசிகாவை நகர்த்துறாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிலையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தப்ப ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தைக்குள்ள ஒரு சமூகத்தையே சுருக்கிறத உடைக்கிறதுக்காகத்தான் நான் அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது தான் ஆதவ் அர்ஜுனாவினுடைய அரசியல் வருகையினுடைய முதல் வார்த்தை. அவர் காலனி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு சமூகத்தை சுருக்கிறத உடைக்க வந்திருக்காரா, அல்லது திமுக விசிகா கூட்டணியை உடைக்க வந்திருக்காரா அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழகத்தினுடைய விவாத புள்ளி. யார் இந்த ஆதவ் அர்ஜுனா, அவருடைய பின்னணி என்ன, தொல் திருமாவளவனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இந்த அளவுக்கு பிணைப்புக்கான பின்னணி என்னன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இந்த இடத்துல ரொம்ப அவசியம். தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கட்டில இருக்குது. தமிழகத்தில் மதுவிலக்கை அமுல்படுத்தக்கூடிய இடத்துலையும் திமுக தான் இருக்குது. இருந்தாலும் கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தாலும் கூட தொல் திருமாவளவன் மிக முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அதுதான் மது ஒழிப்பு மாநாடு. பொதுவாக ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக ஏதாவது ஒரு மாநாடை முன்னெடுக்கிறது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடை நடத்தினாங்க. அதனுடைய நீட்சியாக இந்த ஆண்டுக்கு மது கருப்பொருளாக எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா கள்ளக்குறிச்சி சம்பவம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருந்தாங்க. எல்லா தலைவர்களும் பார்க்க போனாங்க. அப்படி தான் தொல் திருமாவளவனும் போனார். அங்கே போனவருக்கு தான் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களில் பெரும்பகுதி பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அப்போவே அவர் அங்கே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீக்கிரமே மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு பேசவும் செஞ்சிருந்தார். அத்தோடு மட்டும் தொல் திருமாவளவன் நின்றுடலை. சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த கையோட சென்னையில் ஆர்ப்பாட்டத்துக்கும் நாள் குறித்து மதுவிலக்குக்காக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருந்தார் திருமாவளவன். அப்படியே அதை விட்டிருந்தார்னா திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இல்லாமல் எந்த விதமான சிக்கலும் இல்லாமலும் கூட நகர்ந்திருக்கும். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்ம வருடத்தினோடு ஒரு மாநாடு நடத்துகிறோமே, இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளாக மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னு முன்னெடுக்கவும் ஆரம்பித்தார். அதுக்கு அவர் இடம் தேர்ந்தெடுத்ததும் அதே கள்ளக்குறிச்சி தான். இவ்வளவு போதாதா தமிழக அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைக்கிறதுக்கு தொல் திருமாவளவன் அவர்களுடைய மது ஒழிப்பு மாநாடு சார்பாக அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியும் கொடுத்துட்டு வந்தார். அப்போ தான் ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு செய்தியாளர் கேட்டார், யார் வேணாலும் பங்கேற்கலாங்கிறீங்க, அதிமுகவும் பங்கேற்கலாமா அப்படின்னு கேட்டார். ஓ, யார் வேணாலும் வரலாம், அதிமுகவும் சேர்த்து தானே அப்படிங்கிற பொருள்பட தொல் திருமாவளவன் பேசினது தமிழக அரசியல் களத்தில் கடுமையான அதிர்வை உருவாக்குச்சு. அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தார். அந்த நேரத்தில் தான் அதிமுகவை தன் பக்கம் இழுக்கலாம் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சையும் திருமாவளவன் பேசியிருந்தார். இதெல்லாம் சேர்த்து தான் கூட்டணிகள் மாறப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய பேசு பொருள் தமிழக அரசியல் சூழலில் கிளம்பி இருந்துச்சு. இந்த நிலையில தான் முதல்வர் தமிழகம் திரும்பினார். அன்றைக்கே சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடந்துச்சு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் வெளிநாட்டு முதலீடுகளை பற்றிலாம் பேசின தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டாங்க.
அதுக்கு அப்போவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதுக்கு தான் அவரே பதில் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி நாசுக்கா முடிச்சிருந்தார். ஆனால் அன்றைய நாள்லேயே தொல் திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு வெளியே இருந்துச்சு. ஒரு சிறிய வீடியோவோட கட் செய்யப்பட்ட பகுதி தான் அது. அந்த பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்துச்சு தெரியுமா? ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. என்னடா இது, தொல் திருமாவளவன் இந்த அளவுக்கு ஆட்சிக்கு எதிராக திரும்பிட்டாரு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக இருக்கக்கூடிய சில நிமிடங்கள்லேயே அந்த வீடியோ அளிக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீடியோவினுடைய முழு தொகுப்பும் வெளியாக இருந்துச்சு. அதற்கு பின்பு அதுக்கு அடுத்த நாளே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் சந்தித்து சமரசம் ஆகிக்கிட்டாங்க. திமுக சார்பிலேயே மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக ஆர்.எஸ். பாரதி, இளங்கோவன் உள்ளிட்டவர்கள் அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு அடுத்தடுத்த அப்டேட் வெளியாச்சு. இப்போ எதுக்கு இவ்வளவு அப்டேட் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. தொல் திருமாவளவன் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில், குறிப்பாக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியான அந்த வீடியோவிலிருந்து தொடங்கி தொல் திருமாவளவனுடைய மொத்த சோசியல் மீடியாவையும் டீல் பண்ணுறது ஆதவ் அர்ஜுனா. என்ன இது, ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியில் இணைந்த கையோட மாநில துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாரு திருமாவளவன் அப்படிங்கக்கூடிய விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? அவருக்கு விசிகால தொல் திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பள்ளி படிப்பையெல்லாம் திருச்சியில் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் லாட்டரி அதிபர் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய மார்ட்டின் அவர்களுடைய சொந்த மருமகன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் செல்வந்தர். அதெல்லாம் மட்டுமே அவருடைய அடையாளம் இல்லை, அதை தாண்டின சில அடையாளங்கள் இருக்குது ஆதவ் அர்ஜுனாக்கு. அதுதான் அவரை விசிகாவினுடைய மைய புள்ளிகளில் ஒருவராக தொல் திருமாவளவன் அவர்களோட மனம் கவர்ந்தவராகவும் கொண்டு வந்து நிறுத்துச்சு. இதற்கு பின்பு நம்ம பேசக்கூடிய பல தகவல்கள் அதிர்ச்சிகரங்களாக இருக்கலாம். தொல் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரா, அல்லது ஆதவ் அர்ஜுனா விசிகாக்குள்ளேயே தன்னை ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியா அப்படிங்கிறது தெரியாமல் விசிகா தொண்டர்களும் நிர்வாகிகளுமே இப்போ குழம்பி போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விசிகாவுக்கும் முதல் அறிமுகம் கடந்த ஆண்டு நடந்துச்சு. திருச்சியில் ஒரு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினார் தொல் திருமாவளவன். அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தான் அண்மையில் உயிரிழந்த இடதுசாரி இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரியே கலந்துக்கிட்டார். சீதாராம் யெச்சூரி மறைவென்று கூட விசிகா நிர்வாகிகள்லாம் இதை பகிர்ந்திருந்தாங்க. தொல் திருமாவளவன் அவர்களும் சீதாராம் யெச்சூரியும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை. இப்படியான காலகட்டத்தில் அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை திருச்சியில் கிட்டத்தட்ட 1,00,000 விசிகா நிர்வாகிகள் தொண்டர்களை திரட்டி நடத்தி காட்டியிருந்தாங்க. வழக்கமாக விசிகா ஒரு கூட்டம் நடத்துது, மாநாடு நடத்துது அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மாவட்ட கமிட்டி, ஒன்றிய கமிட்டி, கிளை கமிட்டிங்கிறதுலாம் வண்டிகள் அனுப்பி அவங்ககிட்ட தான் டேட்டாஸ் இருக்கும். நான் 20 பேரை கூட்டு வந்திருக்கேன், நான் 16 பேரை கூட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த முறை ஒட்டுமொத்த மாநாட்டையும் நடத்தினது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது யார் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், அரசியல் பகுப்பாய்வு செய்யக்கூடிய, தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூகர் அந்த அமைப்பு தான் அதை நடத்தினாங்க. அந்த வியூகம் வகுக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனியை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய நிலையில் உயர்ந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா. அதெல்லாம் மட்டும் விஷயம் இல்லை. அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கும்போதே திருமாவளவன் 3 முறை ஆதவ் அர்ஜுனா பெயரை சொல்கிறார். இந்த மாநாடை திராவிட கட்சிகளுக்கு இணையாக அல்லது தேசிய கட்சிகளுக்கு இணையாக இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடை இவர் நடத்தி காட்டிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் அப்படிங்கிறார். அவரை மேடையில் கூப்பிட்டு தழுவுறாரு. விசிகா தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பார்க்குறாங்க, ஆதவ் அர்ஜுனாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தலைவர் கொடுக்குறாரு அப்படின்னு. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைய நாளில், அதாவது அன்றைக்கு அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்துச்சுல்ல, அந்த நாளில் தான் முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் நடந்துச்சு. அது என்ன அப்டேட் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அன்னைக்கு தான் முதல் முறையாக இணைய வழி உறுப்பினர் சேர்க்கை நடந்துச்சு. அதுக்கான பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை வடிவமைச்சு கொடுத்தது, ஆப்பை வடிவமைச்சு கொடுத்தது எல்லாமே வேறு யாரும் இல்லை, இதே ஆதவ் அர்ஜுனா தான். அதை மேடையிலே சொல்லி சிலாகிச்சாரு தொல் திருமாவளவன். அப்போ தொடங்கி விசிகாவினுடைய எல்லா தேர்தல்களையும், அது மட்டும் இல்லாமல் விசிகாவில் யார் மாவட்ட செயலாளராக வரணும், யார் நிர்வாகியாக வரணும், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமாவளவன் ஒரு தேர்தல் வியூகரை முழுசாக நம்புவாரா? அந்த அளவுக்கு தொல் திருமாவளவன் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் ஒரு தேர்தல் வியூகரை நம்பி எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாரா அப்படின்னு விசிகாட்ட கேட்டால் இன்னும் அதிர வைக்கக்கூடிய சில தகவல்களை சொல்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் உங்கள் நண்பர்களுக்கு நினைவில் இருக்கலாம். அந்த தேர்தலில் தொல் திருமாவளவன் அவர்கள் தங்கள் கட்சிக்கே உரிய பானை சின்னத்தில் போட்டியிட்டார். அதே நேரத்தில் கடந்த அந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் பானை சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருடைய கட்சி சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார்.
அந்த 2019 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் அவர்கள் தண்ணீர் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப டைட்டாக தான் எலெக்ஷன் மூவ்மெண்ட் போச்சு. வெறும் 3200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் ஜெயிச்சிருந்தார். அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் தொல் திருமாவளவன் அவர்கள் அதே சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டியிடுறார். ரவிக்குமார் அவர்களும் போட்டியிடுறார் விடுதலை சிறுத்தைகள் சார்பில். இந்த முறை 2 பேருமே தங்களுக்குரிய பானை சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. அந்த பானை சின்னத்தில் 2 பேரும் போட்டியிடுறப்ப 2 பேருக்குமே அந்த தேர்தல் வியூக வேலைகளை பார்த்தது எல்லாமே முழுக்க ஆதவ் அர்ஜுனா தான். அவருடைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான் அந்த வேலையை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பானை சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க 2 பேருமே 1 லட்சம் ஓட்டுகளுக்கு அதிகமாக வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ கூட முன்னாடியே ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தார், கடந்த தேர்தலில் 2019 வெறும் 3200 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் எழுச்சி தமிழர் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் வெறும் 3200 ஓட்டில் தான் ஜெயிச்சிருந்தாரு. இந்த முறை 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க வைப்பேன், அதை என்னோட ஸ்ட்ராட்டஜி கம்பெனி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதுக்கு பின்பு தான் அவர் தேர்தல் வேலை பார்க்க ஆரம்பித்தார். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான பானையெல்லாம் செஞ்சு ஒரு லாரியில் பின்னாடி வச்சு தொல் திருமாவளவன் அவர்களுடைய பானை சின்னத்தை கடைக்கோடி வரை கொண்டு போனதிலிருந்து ஆரம்பித்து எல்லா வகையான தேர்தல் வியூக வேலைகளையும் பார்த்து தொல் திருமாவளவன் அவர்கள் 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். அதே மாதிரி விசிகாவினுடைய ரவிக்குமாரும் எம்பியாக இருந்தார். இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டை நம்ம பேச வேண்டியிருக்கு. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிட்டதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு. இப்போ தான் திருமாவளவன் அவர்களுடைய மையப்புள்ளிக்கு வரும். ஆதவ் அர்ஜுனாவை ஏன் திருமாவளவன் இவ்வளோ நம்புறாருன்னா, அவருக்கு கீழே விசிகா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பொறுப்பை கொடுத்த பின்னாடி தான் பானை சின்னத்துக்கு 2 எம்பிக்கள் கிடச்சிருக்காங்க. ஸோ அதை அவர் ரொம்ப ஆழமாக உள்வாங்கியிருக்காரு. அப்போ இவர் ஒரு தகுதியான ஒரு தேர்தல் வியூகர் தான், இவர் பேச்சை நம்ம கேட்கலாம், இவர் குரலுக்கு வலு சேர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு ரீதியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே 144 மாவட்டங்களாக செயல்படுது. சில மாவட்டங்களில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அதிகபட்சமாக 2 சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய 144 மாவட்ட செயலாளர்கள் யார் வரணும், யார் செயல்படக்கூடிய நிர்வாகி, யார் செயல்படாத நிர்வாகி, யாரை நிராகரிப்பு செய்யணும், இந்த பட்டியலை தயாரித்ததுலையும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவிலேயே வரக்கூடிய இந்த மாநாடு முடிந்த கையோட விசிகால ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட இருக்காங்களாம். போட இருக்கும்போது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை போடுறப்ப அவர்கள் மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் சொல்கிறாங்க, அதற்கான வேலையும் ஆதவ் அர்ஜுனா தான் முன்னிருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ண வகையில் ஒரு கனெக்ட் இருக்குது. சரி, இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூக மக்களை குறி வச்சு இயங்கக்கூடிய கட்சி. அப்போ தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இன்னொரு புள்ளி வரத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டில் 20% தலித் ஓட்டுகள் இருக்குது பெரும்பான்மையாக. அந்த தலித் ஓட்டுகளில் 13% அதிகமாக விசிகாவை நம்புகிறாங்க. அதே மாதிரி 8% இஸ்லாமியர்களில் 4% இஸ்லாமியர்கள் விசிகாவினுடைய தொல் திருமாவளவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்ம எத்தனை நாட்களுக்கு 8 தொகுதிகளும் 6 தொகுதிகளும் வாங்கிக்கிட்டு தேர்தலை ஃபேஸ் பண்ணுறது, நம்முடைய பேர வலிமையை கூட்டிக்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் எடுப்போம். அந்த அஸ்திரம் தான் நம்ம திமுகவுக்குள்ளே இருந்துக்கிட்டே குடைச்சல் கொடுக்கக்கூடிய அஸ்திரம். கடந்த சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திமுக ஒரு முறை மைனாரிட்டி ஆட்சியாக இருந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இந்த குழப்பத்தை எல்லாம் செய்தார். திமுக ஆட்சிக்கு ஜஸ்ட் பாஸ் மார்க்லாம் கொடுத்தாரு. அவர்கள் எதுவுமே செய்யலை, அது மாதிரி எப்பொழுதும் எந்த இதுவும் செயல்பட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய வலிமையை கூட்டிக் கொள்ள முடியும், நமக்கான சீட்டு எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள முடியும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி சொல்கிறாங்க. அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா எடுத்த நிலைப்பாடு தான் நம்ம அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா வகையான வியூகங்களுமே தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா தான் சொல்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சை தொல் திருமாவளவன் அவர்கள் மதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய 3200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு தொகுதியில் அதே பானை சின்னத்தில் லட்சம் ஓட்டுக்கு அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணியும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் விசிகால இன்னொரு வகையான மனக்குறையும் ஏற்படுது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய 4 சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், ரவிக்குமார் உள்ளிட்ட எம்பிக்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே என்னென்னா ஒரு தேர்தல் வியூகர் பேச்சை தொல் திருமாவர்கள் ரொம்ப மதிக்கிறாரு, ரொம்ப கேட்குறாரு. இது ஒரு வகையில் விசிகாக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத கிளர்ச்சியை உருவாக்கிறோம், அதுக்கான அபாயம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே ஆதவ் அர்ஜுனா ஒரு மிகச்சிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர். இந்திய கூடைப்பந்து கழகத்தினுடைய சம்மேளனத்தினுடைய தலைவராகவும் அவர் இருக்கார்.
இது எல்லாத்துக்கு மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஒரு கட்டத்தில் நடைபெற்றுச்சு. அப்படி நடைபெற்று இருந்த நேரத்தில் அவருடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான போயஸ் கார்டன் இல்லத்திலையும் சோதனை நடந்துச்சு. இப்போ இதை 2 கோணங்களில் இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொன்று, தொல் திருமாவளவன் அவர்கள் நீண்ட காலமாக பொது தொகுதி கேட்கிறார். எங்களை பட்டியல் தொகுதிக்குள்ளே சுருக்குறீங்க, எங்களுக்கு பொது தொகுதிகளும் வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை முன்வைக்கிறார். அதுக்கு பின்னாடி கூட தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு தொகுதியை கொடுக்க விரும்புகிறாரு. ஏன்னா அவர் வந்த பின்பு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. அதனால் அவரை அங்கீகரிக்கணும், அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பொது தொகுதியை கேட்டது தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை மனசில் வச்சுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் விசிகாக்குள்ளேயே இதுக்குள்ள 2 வகையான கருத்து முரண்கள் நிலவுது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விசிகாவுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் பல பேர் மேலே வழக்கு நடவடிக்கைகள் இருக்குது, பல வழக்குகள் இருக்குது. திமுக கூட்டணியை விட்டுவிட்டு தடாலடியாக வெளியே வந்துட்டு அதெல்லாம் தோண்டி எடுக்கப்படும், அவர்கள் மீதெல்லாம் வழக்கு நடவடிக்கை பாய்ச்சப்படும். அதே நேரத்தில் விசிகாவுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரவிக்குமார் உள்ளிட்டவர்களும் ஜனநாயகம் காக்கப்படணும், பாஜகவுக்கு நம்ம எந்த வகையிலும் துணை போயிடக்கூடாது, அதனால வலுவாக நம்ம இதே கூட்டணியில் தான் தொடரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஆதவ் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஆதவ் அர்ஜுனா என்னன்னா, விசிகா வளரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் தனி தொகுதிகளுடைய எண்ணிக்கை 44, பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் 2, அப்படி மொத்தம் 46 தொகுதிகள் இருக்குது. அப்படி பார்த்தா நம்மள்ட்ட ஒரு 8 தொகுதியை தள்ளிட்டு கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுச்சு திமுகவுக்கு. நமக்கு 8 தொகுதிகளோ 6 தொகுதிகளோ தந்துட்டு நம்மை வைத்துக்கொண்டு ஒரு 35 தொகுதிகளாவது ஜெயிச்சு விட்றாங்க. ஸோ நமக்கு 20 தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி அவர் விசிகாவை நகர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே விசிகாவுக்குள்ளேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இன்னொரு குரல் ஒலிக்குது. ஆதவ் அர்ஜுனா தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. எப்படி அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இருக்கோ அதே மாதிரி தனக்குன்னு சில பிஆர் வச்சிருக்காரு, ஒர்க் வச்சிருக்காரு, தன்னைத்தானே வலிந்து ப்ரமோட் பண்ணுறாரு. இது தொல் திருமாவளவன் அவர்களுக்கே ரசிக்கபடியாக இல்லை. அதனால தான் இதை உள்ளா ஸ்மெல் பண்ணிட்டு தான் திமுகவில் ராஜா விட்டு பேச வச்சாங்க, விசிகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே விசிகா ஒருங்கிணைத்த திருச்சி மாநாட்டுக்கான பெரும் செலவை பண்ணினதே கடந்த ஆண்டு சொல்கிறேன்னா, வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்கான பெரும் பொருட்செலவை நிதி செலவை ஏற்றுக்கிட்டதே ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ நடக்க இருக்கக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் எல்லா ஏற்பாட்டு பணிகளையும் பணத்திலிருந்து எல்லா வகையான செலவுகளையும் பெரும்பகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதும் இதே ஆதவ் அர்ஜுனா தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் விசிகா அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, திமுக கோருவது போல். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய நாவை கொஞ்சம் அடக்க சொல்லும் என்பதாக நாம் யூகிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னொரு மதிப்பீடு செய்யலாம். 2 நாடாளுமன்ற தொகுதிகளையும் அவர் ஜெயிக்க வச்சாரு, மாநில அந்தஸ்து கிடைச்சிச்சு, அதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு முக்கியமான பங்கு வகிச்சிச்சு. ஸோ அவருடைய போக்கிலேயே அவர் இயங்கட்டும், நம்ம சுதந்திரமாக அவரை விட்டுருவோம் அப்படிங்கக்கூடிய முடிவை எடுக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு என்று சொல்வது அவர்களுடைய அரசியல் பாதையில் இன்னும் சில தெளிவுகளை தமிழக மக்களுக்கு கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் நன்றி, வணக்கம்.